ஹலோ எவ்ரிவன், இன்றைக்கி வந்து மட்டன் கிரேவி ஸ்டைலில் பலாக்கொட்டை கிரேவி செய்வோம். இதெல்லாம் நிறைய பேர் வந்து சாப்பிடாமல் வேஸ்ட் பண்ணிடுவாங்க. பட் ஆக்சுவலி பலாக்கொட்டை வந்து நிறைய நியூட்ரிஷனல் வேல்யூ இருக்குது. இது வந்துட்டு நல்ல ஒரு ரீப்ளேஸ்மெண்ட், ஒரு நான்வெஜ் கிரேவியை வந்து வெஜ் மாதிரி பண்ணுறதுக்கு. ஃபர்ஸ்ட் வந்துட்டு நீங்கள் எவ்வளோ வேணுமோ எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு விசில் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி வைங்க. சில பேர் கொஞ்சம் கட்டியாகவே சாப்பிடுவாங்க, சில பேர் ரொம்ப மாவாக சாப்பிடுவாங்க. நான் வந்து ரொம்ப மாவாக சாப்பிட்ணுன்றதுக்காக ஒரு 4 to 5 விசில்ஸ் விட்டுருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் வந்துட்டு ஜஸ்ட் ஒரு கரண்டி அளவு தான் ஊற்றிருக்கேன். அந்த ஆயில் வந்து கொஞ்சம் சூடானதும் பட்டை லவங்கம் ஏலக்காய் போட்டுக்கோங்க. பார்த்துக்கோங்க, ஒரு 1.5 இன்ச் அளவுக்கு சுருள் பட்டை, அதுக்கப்புறம் லவங்கம், ஏலக்காய் அண்ட் அன்னாச்சி பழம் அந்த பெட்டல்ஸ் இருக்கும்ல, அது ஒரு 3 பெட்டல்ஸ் எடுத்திருக்கேன். இது போட்டுட்டு இது நல்லா வந்து ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா பிரிஞ்சி இலை இருக்குல்ல, அது ஒரு இலையை கட் பண்ணி போட்டிருக்கேன். இப்போ வந்துட்டு நான் வந்து 2 ஃபுல் பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். மசாலா நல்லா வரும். வெங்காயம் எடுத்துக்கோங்க, கம்மியாக போடாதீங்க. கொஞ்சம் யூஸ்வலாக போடுறத விட டபுள் மடங்கே போட்டுக்கோங்க. வெங்காயம் தக்காளி தான் வந்துட்டு மசாலா நல்லா ஒரு டேஸ்ட்டே கொடுக்க போகுது. அண்ட் இது வந்து ரஃப் சாப்பே போதும், நீங்கள் ரொம்ப ஃபைன் சாப் பண்ணுன்ற அவசியம்லாம் கிடையாது. அண்ட் நம்ம எப்போ வீடியோ எடுத்தாலும் இந்த புகை வந்துக்கிட்டே தாங்க இருக்குது. புகை என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நமக்கு அந்தளவுக்கு வீடியோகிராஃபி வராது. ஸோ வெங்காயம் வந்துட்டு நல்லா வதக்கணும். இதுக்கு நடுவில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, வெங்காயம் அண்ட் தக்காளியை வந்துட்டு நல்லா வந்து வதக்க போகிறோம். நல்லா பார்த்துக்கோங்க, ரஃப் சாப் பண்ண வெங்காயம், சரிங்களா? ஃபஸ்ட்டு வெங்காயத்தை வதக்குங்க. தக்காளியும் வெங்காயமும் ஒன்றா போடாதீங்க. பிகாஸ் வெங்காயத்துக்கு ஒரு தனி டெம்பரேச்சர் அண்ட் தக்காளிக்கு ஒரு தனி டெம்பரேச்சர். ரஃப்பாக சாப் பண்ண 2 தக்காளி. நம்ம வந்து நாட்டு தக்காளி தாங்க எடுக்கிறது, பெங்களூர் தக்காளி வாங்குறது இல்லை, அந்த புளிப்பு டேஸ்ட்டுக்காக. பட் டிஃப்ரென்ஸுன்னு பார்த்தீங்கன்னா, நாட்டு தக்காளியில் அந்த ஃப்ளஷ் பார்ட் இருக்காது, பட் புளிப்பு நல்லா வரும், டேஸ்ட் நல்லா வரும். பெங்களூர் தக்காளியில் நல்ல ஃப்ளஷ் பார்ட் இருக்குது. அதாவது வந்து ஒரு கிரேவிலாம் நீங்கள் வந்து ஸ்டார் ஹோட்டல் ரேஞ்சில் நல்லா செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பெங்களூர் தக்காளி எடுக்கலாம். அவ்வளோ ஃப்ளஷ் பார்ட் இருக்கும், சூப்பராக வரும். பட் அதில் வந்து அந்த புளிப்பு, அந்த டேஸ்ட்டு கொஞ்சம் நாட்டு தக்காளிக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். நான் வந்து பச்சை மிளகா போட்டிருக்கேன், அந்த அரைக்கிற பேஸ்ட்டு வதக்குறோம்ல அதுக்கு. அண்ட் இப்போ வந்துட்டு கிரேவி பண்ணுறதுக்கு ஒரு தக்காளி போட்டிருக்கேன். இந்த தக்காளியை நல்லா வதக்கி விடுங்க. இந்த வெங்காயம் தக்காளி கொஞ்சம் நல்லா வதங்கணுங்க. ஸோ இதுதான் வந்துட்டு கிரேவிக்கு வந்து அந்த நான்வெஜ் டேஸ்ட்டே கொடுக்க போகுது. வேறு எங்கேருந்தும் நான்வெஜ் டேஸ்ட் வராது. இப்போ பாருங்கள், இது நல்லா வதங்கிடுச்சு. அண்ட் இப்போ அந்த கிரேவி பண்ணுறதுல நம்ம வந்து ஒரு டேபிள் ஸ்பூன், அதில் அந்த மெஷர்மெண்ட்டில் வந்து 1.5 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டிருக்கோம். ஈக்குவல் ரேஷியோ ஜிஞ்சர் அண்ட் கார்லிக் எடுப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் 1 கிலோ கார்லிக் 1 கிலோ ஜிஞ்சர் எடுத்தால், ஜிஞ்சரோட தோல் உரிச்சாலும் சரி, கார்லிக்கோட தோல் உரிச்சாலும் சரி, அதில் என்ன வெயிட் மிஞ்சுதோ அதை அப்படியே வந்து அரைச்சிருவோம். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டோட பியூட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் வச்சிங்கன்னா கூட பெருசாக கெட்டெல்லாம் போகாது. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை போட்டுட்டு அந்த அரைச்ச மிக்ஸியை லைட்டாக தண்ணி ஊற்றி பல்ஸ் மோட் வச்சிங்கன்னா ஃபுல்லாக வந்து அந்த மசாலா ஃபுல்லாக மிக்ஸ் ஆகிடும். ஸோ மசாலா வேஸ்ட் ஆகாது. அந்த தண்ணியை ஊற்றிருக்கேன். ஸோ இதுக்கு நடுவில் உப்பு போட்டாச்சு. அண்ட் இப்போ வந்து வேக வச்ச பலாக்கொட்டை எனக்கு நல்லா வந்து ஸ்மெல் வந்துருச்சு, நல்லா கொதிச்சிருச்சு. பிகாஸ் நம்ம வந்து பேஸ்ட்டே வதக்கி தான் அரைச்சிருக்கோம், அதனால் அந்த பச்சை ஸ்மெல் வரவே வராது, நல்லா கொதிச்சிரும். இப்போ பாருங்கள், இதை போட்டுட்டு இதை நல்லா வந்து வேக வைக்கணும். இந்த கேப்பில் நான் கசகசா, முந்திரி, தேங்காய் அண்ட் சோம்பு இதெல்லாத்தையுமே எடுத்து மிக்சிலேயே வந்து ஒரு 5 நிமிஷம் ஊற வைக்கிறேன். 5 நிமிஷம் ஊறினா போதும். இது கூட நீங்கள் ஜாதிக்காய் போடுறதுனா போட்டுக்கோங்க. பட் ஜாதிக்காய் போட்டிங்கன்னா நல்ல தூக்கம் வரும். நான் அடுத்த நாள் காலையில் 6:30க்கு ஏஞ்சி 7 o'clockலாம் வேலைக்கு போகணுன்றதுனால நான் வந்துட்டு ஜாதிக்காய் போடல. இப்போ வந்துட்டு இதெல்லாம் அரைச்சி போட்டுட்டேன்.
ஆல்ரெடி கசகசாலேயே தூக்கம் வருங்க, கூட ஜாதிக்காய் போட்டிங்கன்னா இன்னும் நல்லா தூக்கம் வரும். இப்போ இதை அரைச்சி போட்டாச்சுல, டெக்ஸ்சரே உங்களுக்கு பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன், கறி குழம்பு மாதிரி வந்துருச்சு. நல்லா ஃப்ளேவர் எல்லாமே அவ்வளோ நல்லா இருந்துச்சு செய்யும்போது. அண்ட் இப்போ வந்து இறக்க போகிறோம். இறக்கும்போது வந்துட்டு ஒரு கை ஃபுல்லாக கொத்தமல்லி போட்டுக்கோங்க. இப்போ எதுவுமே மிஸ் ஆகலை பாருங்கள், மட்டன் மட்டும்தான் மிஸ்ஸிங். மட்டனுக்கு பதிலாக நம்ம வந்துட்டு பலாக்கொட்டை போட்டாச்சு. இதை நான் வந்துட்டு இந்த பலாக்கொட்டை இல்லாமல் மட்டன் கிரேவின்னு சொல்லி என்னோடய ஃப்ரெண்டுக்கு கொடுத்தேன். அவங்க ஆக்சுவலி நம்பிட்டாங்க, அந்த அளவுக்கு இது நல்லா இருந்துச்சு. இப்போ இதை நம்ம எப்படி சாப்பிட்றோன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கண்டிப்பாக செஞ்சே சாப்பிட்ருவீங்க. இட்லி கூட வச்சு சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அல்டிமேட்டாக இருக்கும். சாப்பாடு கூட போகும், நல்லா தான் இருக்கும். சாப்பாடு கூட சப்பாத்தி கூட போகும். பட் இட்லி கறி குழம்பு இந்த தீபாவளி மார்னிங்லாம் என் ஃப்ரெண்ட் வீட்டிலேருந்து வரும். எல்லோரும் சொல்லுவாங்க தீபாவளிக்கு வந்துட்டு முஸ்லீம் வீட்டுக்கு யாரும் கொடுக்க மாட்டாங்க, முஸ்லீம்ஸ் தான் பிரியாணி கொடுப்பாங்க. என் ஃப்ரெண்டு வீட்டிலேருந்துலாம் எப்போவுமே வருங்க. அவங்க மம்மி வந்துட்டு ஃபஸ்ட்டு நமக்கு கொடுத்துருவாங்க. அண்ட் அதே மாதிரி எங்கள் ஃப்ளாட்ஸில் இருக்க எல்லாருமே எங்கள் வீட்டுக்கு வந்துட்டு தீபாவளி அண்ட் பொங்கலை மிஸ் பண்ணவே மாட்டாங்க. ஸோ இந்த விஷயம் வந்துட்டு ஐ எம் வெரி மச் பிளெஸ்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.